ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிளாக் கிளவர் அனிமில இப்போதைக்கு 9 கேப்டன்ஸ் என்னமோ இருக்கிறாங்க. அந்த 9 கேப்டன்ஸை பற்றி தான் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிஞ்சோடனே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. நம்ம பார்க்க போகிறது பர்பிள் ஆர்கா ஸ்குவாடோடைய கேப்டன் கைசர் கிரான்வோகா. கைசர் ஆக்சுவலி ஒரு திறமையான கேப்டன். அவர் மேலே ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்குவாடோடைய கேப்டனாக இருந்த பாய்சார் அந்த கிளவர் கிங்டத்துக்கே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. பட் அதுக்குள்ளே நம்ம பசங்க அவரை பிடிச்சி புளிஞ்செடுத்திருப்பாங்க. கைசருடைய பேக் ஸ்டோரிக்காக அனிமி மாங்கா இது ரெண்டுத்தையுமே நான் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு கைசருக்கான பேக் ஸ்டோரி கிடைக்கவே இல்லை. பட் அவரை பற்றி நாங்கள் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கைசர் மற்ற கேப்டன்ஸ் அதிக பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸோ கொண்ட கேப்டன். என்னதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்த கேப்டனாக இருந்தாலுமே வார் ஜோனில் டிஃபென்ஸுக்கு பேர் போன ஒரு ஆள் தான் இந்த கைசர். கைசர் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேஜிக்கல் நைட்டாக இருந்தவர். பாய்சாட் மாதிரியான துரோகியால் வழி நடத்தப்பட்ட இந்த ஒரு பர்பிள் ஆர்கா டீம்ங்கிறது மோசமான டீமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அந்த எண்ணத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் தன்னுடைய கிங்டமை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய ஸ்குவாடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் கைசர் ரொம்பவுமே கடினமாக உழைச்சார். இனிமேலும் உழைப்பார். அடுத்து நம்ம பார்க்க போற கேப்டன் ஜாக் த ரீப்பர். கிரீன் மேண்டிஸ் அப்படிங்கிற ஸ்குவாடோடைய கேப்டன் தான் இந்த ஜாக் த ரீப்பர். ஜாக் த ரீப்பரோட பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது டார்க்கானது தான். ஜாக்கோடைய அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்டர். அவன் இருக்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு மோசமான இடம் தான். சின்ன வயசுலேயே அதிகமான வயலன்ஸ் அண்ட் பிட்ரேயலால பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஜாக். ஒரு நாள் அவங்க அம்மாவை தேடி வந்த ஒரு கஸ்டமர் ஜாக்கையும் அவங்க அம்மாவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல தான் ஜாக்கோடைய மேஜிக் எபிலிட்டி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு கிளையண்ட்டை 2 துண்டா வெட்டி இருப்பான். ஜாக்கோட மேஜிக்கல் அட்டாக் அப்படிங்கிறது ஸ்லாஷ் அட்டாக் தான். ஜாக்கால எதை வேணும்னாலும் வெட்ட முடியும், மேஜிக்கையும் வெட்ட முடியும். அவனுடைய மேஜிக்கல் அட்டாக்கான ஸ்லாஷ் அட்டாக்கே அவனாலையும் வெட்ட முடியும். இப்படிப்பட்ட கட் பண்ற எபிலிட்டிக்கு அடாப்ட் ஆகிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடை தான் ஜாக் வச்சிருக்கான். சின்ன வயசுலேயே ஜாக் நிறைய துரோகங்களுக்கு ஆளாயிருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனாலேயே ஜாக் பெரும்பாலும் யாரையும் நம்ப மாட்டான். ஜாக் மதிக்கிறது கூட ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளை மட்டும் தான் அவன் மதிப்பான். மீதி இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அவன் பவரை வச்சு மிதிப்பான். ஜாக் அதிகமாக சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறது யாமி கூட தான். யாமி அண்ட் ஜாக்கோடைய சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஜாக் அண்ட் யாமியோட காம்போ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் போட்டுருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் பீகாக் காரல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்குவாடோடைய கேப்டனான லேடி டோரத்தி அன்ஸ்வோ. டோரத்தி ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். காரணம், டோரத்தி ஒரு ஹியூமனே கிடையாது. அவங்க ஒரு சூனியக்காரி. டோரத்தி சூனியக்காரிகளோட காடுகள்ல இருந்து தான் வந்திருக்காங்க. டோரத்தியோட பவர் அப்படிங்கிறதே அவங்க ட்ரீம் தான். எனி டைம் டோரத்தி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. டோரத்தி அவங்களுடைய ட்ரீம்குள்ள யாரை வேணும்னாலும் ட்ராப் பண்ண முடியும். அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள டோரத்தி தான் கடவுள். டோரத்தியால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஒரு லிமிட்டே செட் பண்ண தேவையில்லை. அந்த ட்ரீம் வேர்ல்டோட ரியாலிட்டியை டோரத்தியால எப்படி வேணும்னாலும் ஆல்டர் பண்ண முடியும். இப்படிப்பட்ட டோரத்திக்கு ஒரு கிளியர் வீக்னஸ் இருக்கு. அது என்னதுன்னா, அவங்க மேஜிக் எபிலிட்டியை பயன்படுத்துறதுக்கு அவங்க கரெக்டான இமேஜினேஷன்லயும் ரொம்பவுமே ஃபோக்கஸ்ல இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது எபிலிட்டியுமே வீக் ஆகும். ஆனாலும் டோரத்தியை டிஃபீட் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. டோரத்தி என்னதான் ஒரு ஸ்வீட்டான கேரக்டரா இருந்தாலுமே ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான கேரக்டர். டோரத்தியோட சைல்ட்ஹுட் நல்ல பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தாலேயே டக்குன்னு ஒரு கேப்டனா மாறிட்டாங்க. ரில் பாய்ஸ் மார்டியர் அக்வார்டியர் ஸ்குவாடோடைய கேப்டன். ரில் ஒரு சைல்டு ப்ராடிஜி. ரொம்பவுமே சின்ன வயசுலேயே கேப்டனா தேர்வு செய்யப்பட்டவன். ரில்லோட மேஜிக் எபிலிட்டி அப்படிங்கிறது பெயிண்டிங். அவன் எதை வரைஞ்சாலுமே அது உண்மையா வந்துடும். ஒருவேளை அவன் டிராகனை வரையறானா உண்மையாலுமே அந்த இடத்துக்கு டிராகன் வந்துடும். அந்த டிராகனை எதிரிகளுக்கு அகேன்ஸ்டா சமன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபயர் அண்ட் வாட்டர் வரைஞ்சு அதை வச்சு எனிமீஸ் அட்டாக்கும் பண்ணலாம். சண்டை போறதுல ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்டான கேரக்டர் தான் ரில். பட் அன்பார்ச்சுனேட்லி யாருமே ரில் கூட தான் சண்டை போட தயாரா இல்லை. ரொம்பவுமே பெரிய நோபல் ஃபேமிலியில் பிறந்ததுனாலையும் அவனுடைய அதிக அளவு மேஜிக் பவராலையும் இவ்வளவு சின்ன வயசுலேயே கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கான். ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்டை மதிக்கிறவன் தான் ரில். ப்ளூ ரோஸ் ஸ்குவாடோடைய கேப்டன் சார்லட் ரோஸ்லி. சார்லட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபீமேல் கேரக்டர். அவங்க மோஸ்ட்லி கேர்ள்ஸை மட்டும்தான் அவங்க டீமில் செலக்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரிக்ட்லி கிடையாது. நோபல் ஃபேமிலியில் பிறந்த சார்லட்டுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கேர்ஸ் இருக்கும். அது என்னதுன்னா, 18 வயசு ஆகும்போது அவங்க இறந்துருவாங்க. அந்த கேர்ஸ் அப்படிங்கிறது சிவியர் ஆகும்போது யாமி சார்லட்டுக்கு உதவி இருப்பார். யாமியோட பவர் அப்படிங்கிறது டார்க் மேஜிக். டார்க் மேஜிக் தடை செய்யப்பட்ட மந்திரங்களையும் சபிக்கப்பட்ட மந்திரங்களையும் அஃபெக்ட் பண்ற சக்தி படைச்சது. டார்க் மேஜிக்கால யாமி சார்லட்டோடைய சாபத்தை வெட்டி எடுத்திருப்பாரு. பட் அது சார்லட்டுக்கு ஒரு டெம்பரவரி கியூர் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா சார்லட் யாமியை லவ் பண்றாங்க.
இந்த இன்ஃபர்மேஷன் இனி யாமிக்கே தெரியாது. அண்ட் லாஸ்ட் மெயின் 4 கேப்டன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேப்டன்ஸ் எல்லாருமே டெட்லியஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அதுலேயும் இந்த குறிப்பிட்ட 4 பேர் மட்டும் ரொம்பவுமே திறமசாலிங்க. இவங்க 4 பேர்த்த மட்டுமே நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது சில்வர் ஈகிளுடைய கேப்டன் நோசல் சில்வா. பிளாக் கிளவர் அனிமேல இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேர் எப்படியாவது மேஜிக்கல் நைட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் நிறைய பேர்த்தால ஆக முடியாது. பட் அப்படி ஆகிறவங்களே சில பேர் கோல்டன் டான்லையும் சில்வர் ஈகிள்லையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சராதா அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டீம் தான் சில்வர் ஈகிள். ஒவ்வொரு ஸ்குவாடுக்குமே ஒரு ஸ்டார் தருவாங்க. அப்படி ஸ்டார் தரதுல சில்வர் ஈகிள் தான் 2nd பொசிஷன்ல இருந்தாங்க அன்டில் அந்த ஒரு டீம் வர வரைக்கும். சில்வா ஃபேமிலியே ஒரு பெரிய ராயல் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ராயல் ஃபேமிலியில மெர்க்குரி பவரை யூஸ் பண்ற ஒரு டாப் கிளாஸான ஆளு தான் நோசல். நோசலுடைய அம்மா அவளுடைய சிஸ்டர் நோயல் பிறந்ததுக்கு அப்புறமா இறந்து போயிருப்பாங்க. அதனால நோசல் தன்னுடைய சிஸ்டர் நோயால தான் தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு உனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். அவனுடைய மற்ற பிரதர்ஸ்க்கு அதனாலேயே நோயலை பிடிக்காது. ஆனா நோசலுக்கு அவனுடைய தங்கச்சியை பிடிக்காதுன்னா இல்ல, அவளுடைய தங்கச்சி என்னதான் ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்துமே கொஞ்சம் வீக்கா இருப்பா. இப்படி இருந்தா அவனுடைய ஃபேமிலி நேம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நோயல் கிட்ட ரொம்பவுமே கடினமா நடந்துக்குவான். அதுக்கப்புறம் நோயல் பிளாக் புல்ல சேர்ந்து அவளுடைய திறமையை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கச்சி கிட்ட நார்மலா நடந்துக்குவான் நோசல். நோசலுடைய அம்மாவுடைய சாவுக்கு காரணம் நோயல் கிடையாது. அதை வர அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியா இருக்கிறது வெர்மில்லியன். கிரிம்சன் லயன் கிங் ஸ்குவாடோடைய கேப்டன் தான் இந்த வெர்மில்லியன். உண்மையாலுமே இவர் ரொம்பவுமே ஒரு நல்ல கேரக்டர். ஆஸ்டா ஒரு ராயல் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே ஆஸ்டாவை நான் உன்னைய ரைவலா செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன கேரக்டர். சண்டையிலுமே வெர்மில்லியனை குறைச்சி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபிளேம்ஸ் தான் அவருடைய பவர். ஒரு சின்ன சண்டையில அவரோட கை இழந்து போய் அவர் அன்கான்சியஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அவருடைய சிஸ்டர் மெர்லியோனா இந்த ஸ்குவாடுக்கு கேப்டன் ஆயிருப்பாங்க. ஏன்டா எப்படிப்பட்ட ஸ்குவாடை இவ்வளோ கம்மியா கூட்டு வந்து விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய ட்ரைனிங் நடக்கிற இடமே எரிமலையில் தான் நடக்கும். ஒன்று நீ பவர்ஃபுல்லாக இல்லை செத்துப்போ அப்படிங்கிற அந்த வகையில் தான் இவங்களுடைய ட்ரைனிங் இருக்கும். எல்ஃப்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகி அவங்கெல்லாம் தோக்கடிக்கவே முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த நிலைமையிலுமே மெர்லியோனா கொஞ்சம் கூட பயப்படாமல் 2 vs 1 ஃபைட்லாம் போட்டாங்க. மெர்லியோனாவுக்கு யாரை பார்த்துமே பயம் கிடையாது. யாராக இருந்தாலுமே எதிர்த்து நிற்பாங்க. மெர்லியோனா தான் ஆக்சுவல் கேப்டனாக இருக்க வேண்டியது. பட் அவங்க நான் கேப்டனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதனால தான் வெர்மில்லியன் கேப்டனாக இருப்பார். இந்த வெர்மில்லியன் ஃபேமிலியே சில்வா ஃபேமிலியோடைய கசின் ஃபேமிலி தான். பட் அவங்கள மாதிரி இவங்க நார்மல் நோபல் அப்படிங்கிற அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ட் அப்படியே இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது கோல்டன் டானுடைய கேப்டன் வில்லியம் பேஞ்சியன். வில்லியம் மற்றவங்கள மாதிரி கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவருடைய ஒரு பாதி முகம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வச்சு நிறைய பேர் அவரைய பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில தான் விசார்ட் கிங் ஜூலியஸ் அப்படியே ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொடுத்து தன்னம்பிக்கையும் கொடுத்து அந்த கிளவர் கிங்டம்ல பாடி ஷேமிங் பண்ணப்பட்டு புள்ளி பண்ணப்பட்ட ஒருத்தன் அடுத்த அந்த கிளவர் கிங்டம்த்துக்கே விசார்ட் கிங்கா வர அளவுக்கு கேப்பபிள் கேரக்டரா மாற அளவுக்கு தன்னைத்தானே உருவாக்கி கண்ட ஒரு செல்ஃப் மேடு கேரக்டர் தான் கேப்டன் வில்லியம். கேப்டன் வில்லியம்குள்ளேயே 2 சோல் இருக்கு. ஒன்னு அவரு, இன்னொன்னு பேட்ரி. பட் அந்த பேட்ரி தன்னைத்தானே லிட் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான். பேட்ரிக்கு தனி பவர் இருக்கும், கேப்டன் வில்லியம்க்கு தனி பவர் இருக்கும். பேட்ரி தான் இறந்து போன எல்ஃப்ஸ் எல்லாருமே ஹியூமனுடைய பாடியில ரீபார்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மொத்த எல்ஃப்ஸையுமே ரீபார்ன் பண்ணி விட்டுருப்பான். பேட்ரி எல்ஃப்ஸ் எல்லாருமே செத்ததுக்கு காரணம் அவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறி அவங்கள ஏமாத்தின அந்த விசார்ட் கிங் நம்பர் 1 லீமியல் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. லீமியல் மேல இருந்த கோவத்தால தான் அவ ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வெறுத்திருப்பா. பட் ஆக்சுவலி எல்ஃப்ஸ் எல்லாருமே சாகிறதுக்கு லேமியல் காரணம் கிடையாது. அதுக்கு ஜாக்ரெட் அப்படிங்கிற ஒரு டெவில் தான் காரணம். இந்த விஷயம் கடைசியாக தான் பேட்ரிக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் பாடியில ரீபார்ன் ஆன எல்ஃப்ஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது இறந்து போனது கிடையாது. காரணம் அவங்க ரீஇன்கார்னேட்டே ஆகல. இது ஒரு மேஜிக் தான். அந்த எல்ஃப் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பேட்ரி மற்றும் சிலர் மட்டும் உயிரோட தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேற பக்கம் போயிருவாங்க. தான் பாடியிலே தான் கூட இருந்த இன்னொரு சோலான பேட்ரி போனதுக்கு அப்புறமா வில்லியம் லைட்டா தனிமையை உணர ஆரம்பிச்சிருப்பாரு. பேட்ரி ஆரம்பிச்ச அந்த ஒரு போரால தான் பல சேதாரங்கள் நடந்து விசார்ட் கிங் ஜூலியஸுமே இறந்து போயிருப்பாரு. அண்ட் அகைன் ஜூலியஸ் திரும்ப வந்திருந்தாலுமே அது பழைய ஜூலியஸ் கிடையாது. இதுக்கெல்லாமே நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லி வில்லியம் கிட்ட ஒரு சின்ன கில்ட் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுக்காக வில்லியம் பயங்கரமா உழைச்சிட்டு இருந்திருப்பான். வில்லியம் அவனுடைய டீம்ல சேர்த்துன மெம்பர்ஸ் எல்லாருமே எல்ஃப்ஸ் ரீபார்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமையும் அவங்க ரொம்பவுமே திறமையான நபர்களாக இருந்திருப்பாங்க. அதன் விளைவு தான் கோல்டன் டான் ஸ்குவாடு தான் அதிகப்படியான ஸ்டார்ஸை கொண்ட ஒரு ஸ்குவாடாக இருந்திருக்கும். வில்லியம் தான் அடுத்த விசார்ட் கிங் ஆகிறதுக்கான பொசிஷனில் கூட இப்போ இருக்கிற கேரக்டர். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் கேரக்டர் யாமி.
கேப்டன் யாமி. கேப்டன் ஒரு பேடாஸான கேப்டன். இந்த ஒரு கேப்டனுடைய டீம் தான் பிளாக் புல். இந்த ஸ்குவாடுக்கு இன்னொரு நேம் இருக்கு, லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் என்டர் ஆயிட்டாங்கனவே அந்த மிஷன் ஜெயிக்குதோ இல்லையோ அந்த மொத்த இடமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பீப்புள் கிட்ட ஒரு பேச்சு இருக்கு. அது 101% உண்மைதான். அதுக்கான காரணம் நம்ம கேப்டன் செலக்ட் பண்ணியிருக்க ஆளுங்க அப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு தனி ரகம். இந்த ஸ்குவாட்ல தான் நம்ம அனிமியோட கதாநாயகன் ஆஸ்ட்ராவுமே இருக்கான். விட்டோவை டிஃபீட் பண்ண நம்ம பசங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்துல 1% கூட யாமே அனுபவிக்கல. காரணம் டைமென்ஷனல் ஸ்லாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு அட்டாக்லேயே விட்டோவோட கதையை முடிச்சிருப்பான். இந்த மொத்த எல்ஃப் வாருமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த அந்த ஜாக்ரெட் டெவிலை டிஃபீட் பண்ணது யாமி தான். டெவில் பவர்ஸை பொசஸ் பண்ணியிருந்த டான்டே ஜீனான் கூட யாமியோட பவர்ஸை பார்த்து நீ மனுஷன் தானடா அப்படின்னு சொல்லி வியந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் கேப்டன் அடிச்ச அடி ஒன்னொன்னு அந்த மாதிரி அடி. யாமியோட மெயின் பவரே டார்க் மேஜிக் தான். யாமியை ஃபாரினர்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் யாமி கிளவர் கிங்டமே கிடையாது. கடல் வழியா வேற கிங்டம்ல இருந்து கிளவர் கிங்டமுக்கு வந்தால் அந்த கிங்டமை சேர்ந்த நோபல் ஃபேமிலியா இல்லாத ஆட்களுக்கு அந்த கிங்டம்ல சுத்தமா மரியாதை கிடைச்சிருக்காது. அவங்களுக்கே அந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிருக்காதுங்கிற பட்சத்துல வேற கிங்டம்ல இருந்து வந்த நம்ம யாமிக்கு சுத்தமா மரியாதை கிடைச்சிருக்காது. அப்படி இருந்துமே யாமி தான் கிளவர் கிங்டத்தை பல தடவை காப்பாத்திருப்பாரு. ஆல்ரைட் கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு மேலும் இதே மாதிரி எந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.